இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கலாமா? இந்த டிக்டாக் பின் குத்தலாமா குத்தக்கூடாதாங்க? டிக்டாக் பின் ஆ டிக்டாக் பின், புசி பின், எஸ். எல்லா பின்னும். ஓகே. ஸோ இந்த பின் வந்துதான் கண்டிப்பா குத்தியே ஆகணும்னா ஒரு மாசம் குத்துங்க. அதுக்கப்புறமேல குத்தவே கூடாது. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு மாதிரிதான். ஓகேவா? தகரம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு டைம் வந்து நீங்க இப்படி புஷ் பண்ணி குத்தும் போது இந்த இடத்துல ஒரே டைம்ல குத்துறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல குத்திட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து ஹேர் வந்து சீக்கிரமா என்ன சொல்றதுன்னா முறிஞ்சிரும். ஓகேவா? அதனாலதான் வந்து நிறைய பேத்துக்கு இது குத்துறவங்க ஹேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஹேர் வந்து ரொம்ப இப்படி முன்னாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த கிளிப்பை அவாய்ட் பண்றது ரொம்ப 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 நல்லது. அப்படிதான் குத்துவேன் அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் இருக்கக்கூடாது. பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா தயவு செய்து குத்தாதீங்க. ஸோ வந்து இதுவே வந்து ஹேர் ஃபால்க்கு ஹேர் கட்டாகி விழுந்துரும். அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அதுதான். ஓகேவா?